அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுமாறு கூறினார்கள். 100 தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பணத்தினுடைய வரவை அதிகரிக்கின்றான். அதே போன்று நம்முடைய சம்பாத்தியம் அதிகரிக்கும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை நீங்கக்கூடிய மிகச்சிறந்த திக்ரையும் ஒரு சூறாவையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். யார் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் 100 தடவை இந்த திக்ரை ஓதுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செல்வ செழிப்பை உண்டாக்குவான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த திக்ர் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த திக்ரை ஓதுவோம். 100 தடவைகள் ஓத வேண்டும். யக்கீனோடு ஓதுவோம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால். அதே போன்று மிக முக்கியமான ஒரு சூரா இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவின் சிறப்பை பற்றி கூறும் பொழுது கூறினார்கள் என்னவென்றால், யார் இந்த சூராவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அவர்களுடைய வீட்டில் ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூரா, அதுதான் சூரத்துல் வாக்கிஆ. இந்த சூரத்துல் வாக்கிஆவை நாம் ஒரு தடவை ஓதிவிட்டு அதன் பின்னால் இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவோம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டிலே செல்வ செழிப்பை உண்டாக்குவான். வீட்டில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குவான். நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவான். நம்முடைய தொழிலில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.